ஆர்பியால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம். உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. ரீசெண்டா ஜூன் 17, 2024 அகர்தலால கிளம்பின கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருக்க ஷிலாங் டிஸ்ட்ரிக்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட்டுக்கான ரீசனா என்ன சொல்லப்படுதுன்னா, கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் மேல பின்னாடி வந்திருந்த கூட்ஸ் ட்ரெயின் இடிச்சதுனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததா சொல்லப்படுது. இதுக்கு ரயில்வே துறை அதிகாரிகள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, பின்னாடி வந்துட்டு இருந்த கூட்ஸ் ட்ரெயினோட பைலட் சிக்னல்ஸை சரியா பார்க்கல, அவர் சரியா பார்க்காதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்ல இப்போ 9 பேர் கிட்ட இறந்திருக்காங்க, மேலும் 60 பேர் கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க. ரயில்வே துறையில் ஆக்சிடென்ட் இருந்தது ரொம்பவே சர்வசாதாரணமாக நடந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் இயர் கொரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஆக்சிடென்ட்ல 300 பேர் மேலே இறந்துருந்தாங்க, அதே மாதிரி 1000 பேர் கிட்ட காயமடைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த 2 ஆக்சிடென்ட் அப்பவும் பலத்த ஒலிச்ச குரல் என்னன்னா, ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலகணும்னு சொல்லிட்டு தான். அதை பத்தியும் ரயில்வே துறை எப்படி தடம் புரண்டிருக்குன்னு சொல்லிட்டு விரிவா பார்க்கறது தான் இந்த வீடியோ. இது விகடன் டிவி, நான் தர்ஷன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏசி கோச் ஸ்லீப்பர் கோச் பிரச்சனை என்ன செய்கிறது ரயில்வே துறை? NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்ன சொல்றாங்கன்னா, 2021 மட்டும் 16,000 18,000 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க ரயில்வே துறையில் மட்டும். இதுக்கான காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, மொத்தம் 2,60,000 காலி பணியிடங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. இதை ஏன் ஃபில் பண்ணவே இல்லை? அதே மாதிரி ஏசி கோச்சஸை அதிகம் பண்ணிட்டு ஸ்லீப்பர் கோச்சஸை கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா, 2005 ஸ்லீப்பர் கோச்சஸ் வந்துட்டு 77% இருந்துச்சு, இப்போ 46% தான் இருக்கு. அதே மாதிரி 2005 ஏசி கோச்சஸ் வந்துட்டு 23% இருந்துச்சு, இப்போ 54% தான் இருக்கு. மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஆர் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே ஸ்லீப்பர் கோச் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா, அவங்களால ஏசி கோச்சஸ் ஆஃபர் பண்ணவே முடியறது இல்ல. ஒரு ட்ரெயின்ல மொத்தம் 24 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுல ஒரு 4 ஸ்லீப்பர் கோச் இருந்துச்சுன்னா இப்போ 2 ஸ்லீப்பர் கோச் தான் இருக்கு. அப்ப 4 ஸ்லீப்பர் கோச்ல அடைஞ்சிருந்தாங்கல்ல மக்கள், அவங்க எல்லாருமே இந்த 2 ஸ்லீப்பர் கோச்லயே அடைஞ்சிருக்க வேண்டியதா இருக்கு. இவங்க யாராலையுமே தேர்ட் ஏசியோ இல்ல செகண்ட் ஏசியோ ஆஃபர் பண்ணவே முடியல. ஏன்னா தேர்ட் ஏசி கூட நார்மல் ஸ்லீப்பர் கோச்சோட ரேட் அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கலாம்? 3 to 4 மடங்கு ரேட் அதிகமா இருக்கு. இது ஒரு 500 ரூபாய் டிக்கெட் இருக்குன்னா அது 2000 ரூபாய் டிக்கெட் இருக்கு. இப்போ 2000 ரூபாய் டிக்கெட் எடுத்து போறதோட நம்ம இதுலயே அடைஞ்சே போயிடலாம்னு சொல்லிட்டு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸை அதிகம் பண்ணிட்டு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ஸை கம்மி பண்றதுனால தான் ஓவர் கிரௌடிங் ஆகிறது. இந்த ஓவர் கிரௌடிங் மட்டும் தான் பிரச்சனைன்னு கேட்டா இல்ல. லாஸ்ட் 10 வருஷத்துல மட்டும் இந்தியன் ரயில்வேஸ் 2.5 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்ணிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துச்சான்னு கேட்டா இல்ல. 2014-15 மட்டும் இந்தியன் ரயில்வேஸுக்கு 3300 கோடி நஷ்டமாயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓப்பனாவே சொல்றாங்க, இந்தியன் ரயில்வேஸ் நஷ்டத்துல தான் ஓடுது, நாங்க ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு லாபமே வரலன்னு சொல்லிட்டு. இதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெயினை 2 எடுத்துக்கலாம், ஒன்னு குட்ஸ் ட்ரெயின், இன்னொரு பேசஞ்சர் ட்ரெயின். பேசஞ்சர் ட்ரெயினில் ஏசி கம்பார்ட்மெண்ட், ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் எடுத்தோம்னா, இப்போ ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 21 பைசா தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வாங்குறாங்க. அதே ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ₹2.58 வாங்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜாக வந்துட்டு ₹2 எடுத்துக்கலாம். அதாவது 1 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ₹2 தான் காசு கட்டுறோம். அதனால தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லலாம், டிக்கெட்டோட ரேட் ஏற்றுறான்ல, அப்போ நஷ்டம் ஆகாதுலன்னு சொல்லலாம். இப்போ ஏசி கம்பார்ட்மெண்ட், ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ரேட் ஏற்றுனீங்கன்னா அங்கே இருக்க மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ், அங்கே போகிற ஜெனரல் பீப்புள், அங்கே போகிற மிடில் கிளாஸ் பீப்புளால் ஏசி கம்பார்ட்மெண்ட்டை ஆஃபர் பண்ண முடியாது. அப்போ அவங்க ட்ராவல் பண்ணுறது தவிர்க்க வேண்டியதாகும். அதேமாதிரி ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு ரேட் ஏற்றுனீங்கன்னா ஏசி கோச்சஸ் வந்துட்டு ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் கூடயும் இல்லை லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் கூடயும் சண்டை போட வேண்டியதாகும். சீப்பான ரேட்டில் இருக்க ஃப்ளைட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 1000 ரூபா இல்லை 2000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி எங்கள்கிட்ட வந்துடலாம், நான் உங்களுக்கு சீக்கிரமாக கொண்டு போய் விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஏசி பஸ்ஸஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம், எங்கிட்ட வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது ஏசி கோச்சில் போகிற பேசஞ்சர்ஸோட எண்ணிக்கை வந்துட்டு கம்மியாகும். அதனால தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த 2 சீட்ஸோட பிரைஸஸுமே ஏற்றாமல் இருக்காங்க. ஸோ இதனால தான் ஏசி கோச்சஸை அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க, அதேமாரி ஸ்லீப்பர் கோச்சஸை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதனால பாதிக்கப்படுறது என்னமோ மக்கள் தான். கேன்சல் ஆவது பிரச்சனையா, மெதுவாக செல்வது பிரச்சனையா? கடந்த 4.5 வருஷத்துல மட்டும் இந்தியன் ரயில்வேஸ்ல 1,16,000 ட்ரெயின்ஸ் கேன்சல் ஆகிட்டு இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 3 ட்ரெயின் கேன்சல் ஆகுது. இவ்வளோ ட்ரெயின் கேன்சல் ஆகுது, இதெல்லாம் ரீசன் இருக்கும்லப்பா, அதனால வேற ட்ரெயின்ஸ் விடலாம்னு கேட்டிங்கன்னா விடுறாங்க. இப்போ தீபாவளி டைம்ஸ்னு வருது இல்லை, 2022 2,614 ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. அதேமாதிரி 2023 6,754 ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. இதுமாதிரி தேவையான நேரங்களில் நிறைய ட்ரெயின்ஸ் விடுறாங்க. நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கு, பிரச்சனை ட்ரெயின்ஸ் கிடையாது, ட்ரெயின்ஸோட ட்ராக்ஸ் தான். 1950 கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர் டிராஃபிக் வந்துட்டு 66,517 இருந்துச்சு. இப்போ 11,58,743 இருக்கு. பட் டிராக்ஸ் வந்துட்டு 1950 53,592 இருந்துச்சு, இப்போ 65,806 இருக்கு. பேசஞ்சர்ஸ் என்னமோ 1,642 மடங்கு உயர்ந்திருக்காங்க. ஆனா டிராக்ஸ் என்னமோ 23 மடங்கு தான் உயர்ந்திருக்கு. இப்போ இவ்வளவு கம்மியா இருக்க இந்த ரயில்வே டிராக்ஸ்ல நிறைய புது ட்ரெயின்ஸ் விட நிறைய டிராஃபிக் அதிகமாகுது.
இதுதான் ரயில்வே ட்ரெயின்ஸோட டிலேஸுக்கு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர் கூட்ஸ் இது 2 பேரோட ட்ரெயின்ஸுமே ஒரே ட்ராக்ல தான் போயிட்டுருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா லாஸ்ட் இயர் வந்துட்டு கோல் தட்டுப்பாடு வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா கோலை கடத்திட்டு போகிற கூட்ஸ் ட்ரெயினை வந்துட்டு பேசஞ்சரை கூட்டிகிட்டு போகிற பேசஞ்சர் ட்ரெயினோட ப்ரையாரிட்டிஸ் அதிகமாக பண்ணாங்க. ஏன்னா கோல் எடுத்துகிட்டு போகிற ட்ரெயினை விட்டால் ரயில்வேஸுக்கு லாபம், பட் பேசஞ்சரை கூட்டிகிட்டு போகிற ட்ரெயினை விட்டால் ரயில்வேஸுக்கு நஷ்டம். நம்மளே லாபமாக நஷ்டம்னு பார்த்தா லாபம் தானே பார்ப்போம். அந்த லாபத்தை தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ட்ரெயின் லேட்டாக போகிறதுக்கு இந்த ட்ராக்ஸ் கம்மியாக இருக்கிறது மட்டும் தான் பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை, இருக்கிற ட்ராக்ஸ் ஒழுங்காக இல்லாதது தான் பிரச்சனை. வந்தே பாரத் தான் இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் ரயில்னு சொல்கிறாங்க. வந்தே பாரத்தோட ஹையஸ்ட் ஸ்பீடு வந்துட்டு 180 km/h. வந்தே பாரத் ரயில்ஸு இந்தியாவோட ஆவரேஜ் ஸ்பீடாக என்னவா இருக்குன்னா 130 km/h தான் இருக்குது. இதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னா ட்ராக்ஸோட மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லாததுனால தான். ட்ராக்ஸ் வந்து பழுதடைஞ்சு இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸ் ஒதுக்கி இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு, அதாவது 180 km ஸ்பீடில் போக வேண்டிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு 85 km ஸ்பீடில் தான் போகுது. அதாவது ஹாஃப் த ஸ்பீட் கம்மியாக இருக்குது. ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் வந்துட்டு நார்மல் ட்ரெயினோட 14 மடங்கு ஸ்பீட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இது 100 இருக்குன்னா இது 114 இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் காஸ்ட் எஃபிஷியண்டாக எடுத்து பார்த்தோன்னா 52 மடங்கு நார்மல் ட்ரெயினோட காஸ்ட்டோட வந்தே பாரத்தோட ட்ரெயினோட காஸ்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோன்னா வந்தே பாரத் ட்ரெயின் வந்துட்டு நார்மலாக ஒரு ட்ரெயின் நிற்கிற பல ஸ்டேஷன்ஸில் நிற்கிறதே கிடையாது. அப்படி பல ஸ்டேஷன்ஸில் நின்னா இந்த 14% வராதுன்னு சொல்லிட்டு தான் பல பேர் சொல்கிறாங்க. சரி, வந்தே பாரத்தில் தானேப்பா இந்த பிரச்சனை, நார்மல் ட்ரெயினில் இந்த பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. 2007 ஒரு நார்மல் ட்ரெயினோட ஸ்பீடு வந்துட்டு 45 55 km/h இருந்துச்சு. அதே தான் இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சரி, நம்ம கம்பேரிசன் நம்மளுக்குள்ளே இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம தான் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இல்லை. நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூடயோ இல்லை ஜப்பான் கூடயோ கம்பேர் பண்ணால் ஜப்பான்லேயோ இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லையோ நார்மலான ஒரு ட்ரெயினே 180 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஆனால் நம்மளோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினே 180 km/h ரீச் பண்ண முடியாதுன்றது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இருக்கிற 478 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் 123 ஒழுங்காக ஒர்க் ஆகிறதே கிடையாது. அதோட சூப்பர் ஃபாஸ்டான ஸ்பீடே 55 km/h தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது எப்படி இது சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்ல முடியும்? இப்போ பிரச்சனை என்னவா இருக்குது? ட்ராக்ஸும் பிரச்சனை, ட்ரெயினும் பிரச்சனை, ட்ரெயின் அதிகமாக விடுறதும் பிரச்சனை, ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் பிரச்சனை, கொடுக்குற ஃபண்ட்ஸை ஒழுங்காக செலவு பண்ணாததும் பிரச்சனை. எல்லாமே ரயில்வே துறையில் பிரச்சனையாக இருக்குது. சுகாதாரமற்ற பயணம், தவிக்கும் மக்கள். 2015 ரிலீஸ் ஆன ஒயிட் பேப்பர் என்ன சொல்லுதுன்னா இந்தியன் ரயில்வேஸில் மொத்தம் 2 வகையான டாய்லெட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டாய்லெட் வந்துட்டு நம்ம எங்கே டாய்லெட் போகிறோமோ அந்த டாய்லெட் அங்கேயே ட்ராக்லேயே டிஸ்போஸ் ஆகிடுது. செகண்ட் டைப் ஆஃப் டாய்லெட் வந்துட்டு பயோ டாய்லெட். இந்த ஓப்பன் டாய்லெட்ஸ் வந்துட்டு ரயில்வேஸில் 25% இருக்குது. அதேமாரி இந்த பயோ டாய்லெட்ஸ் வந்துட்டு ரயில்வேஸில் 75% இருக்குது. நீங்கள் கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இந்த ஓப்பன் டாய்லெட்ஸ் வந்துட்டு எவ்வளோ அன்ஹைஜீனிக்னு சொல்லிட்டு. இந்த பயோடிகிரேடபிள் டாய்லெட்ஸ் இருக்குல்ல, இந்த டாய்லெட்ஸ் வந்துட்டு பயோடிகர் டேங்க்ன்ற ஒரு டேங்க்ல ஸ்டோர் ஆகும். இதில் பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியா வந்துட்டு அந்த டாய்லெட்டை சப்ளிமேட் பண்ணி ஒரு கேஸாக வெளியே எடுத்துடும். இதனால ஒரு சொட்டு ஸ்மெல் கூட வராது. இதில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம டாய்லெட் போனோம்னா 5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். பட் 5 லிட்டர் தண்ணி அந்த ட்ரெயினில் அந்த டாய்லெட்டில் இருக்கான்றது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய ட்ரெயின்ஸில் தேவையான அளவு வாட்டர் கிடைக்கிறதே கிடையாது. அண்ட் டாய்லெட்ஸில் தண்ணி வர்றதே கிடையாது. அண்ட் நிறைய பேர் ஃப்ளஷ் பண்ணுறதே கிடையாது. ரீசெண்டாக பண்ண ஸ்டடியில் டாய்லெட்டை தவிர பல விஷயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சிகரெட்ஸ், பாட்டில்ஸ், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், சானிடரி நாப்கின்ஸ்னால் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் ரயில்வேஸில் இருக்கிறதே கிடையாது. நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸில் ரயில்வேஸில் டஸ்ட்பின்ஸ் இருக்கிறதே கிடையாது. மக்கள் ரயில்வேஸில் போகும்போது அப்படியே குப்பைகளை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இந்த அன்ஹைஜீனிக் பிஹேவியர்னால உங்களை மாரி என்ன மாரி பல லட்சம் கணக்கான பயனாளிகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த ரயில்வேஸில் ஸ்பிட் பண்ணுவாங்கல்ல பான்பராக், இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்தியன் ரயில்வேஸ் 1200 கோடி செலவு பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு பல லட்சம் லிட்டர் கணக்கான வாட்டருமே வேஸ்ட் ஆகுது. இதை கவனித்து சரி பண்ணாலே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பலாயிரம் கோடி காசு வேஸ்ட் ஆகிறது தடுக்கப்படும். மோசமான பராமரிப்பு மற்றும் தவறான நிதி சார்ந்த முடிவுகள். சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா மெயின்டெனன்ஸ்க்காக ஒதுக்கப்பட்ட 671.92 கோடியில் 0.7% தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுது. ஒயிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு வருஷத்துக்கு 4500 கிலோமீட்டர் வந்து ட்ரெயின் ட்ராக்ஸை வந்துட்டு ரெனோவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
ஆனால் 2015 2022 வரைக்கும் 1 கிலோமீட்டர் கூட இவங்க ரெனோவேட் பண்ணவே இல்லைன்னு சொல்லுது. ஸோ இவ்வளோ காசு வச்சுக்கிட்டும் அதை செலவு பண்ணாமல் இருந்திருக்காங்க. பட் ரயில்வே துறை நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளீஷேவான பதிலை மட்டும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் காசு இருக்கு, சரி செலவு பண்ணாமலாச்சும் வச்சிருக்காங்களாம் பார்த்தா அதுவுமே இல்லை. 2017 20,000 கோடிக்கு ஃபுட் மசாஜர், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், ஃபர்னிச்சர், வின்டர் ஜாக்கெட்ஸ், கம்ப்யூட்டர், எஸ்கலேட்டர் அண்ட் கார்டன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி அதிகமாக போனஸ் கொடுக்கறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம கட்டின டேக்ஸ் காஸ்ட்டை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதை பற்றியும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ரயில்வே டிபார்ட்மெண்ட் நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஊழல் நடக்கிற, இவ்வளோ தடம் பிறண்டு இருக்கிற ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சராக தான் இருக்காரு மத்திய ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ். ஒவ்வொரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் போதுமே அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலகணும்னு சொல்லிட்டு மக்களோட பலத்த குரலை நம்ம கேட்போம். ஆனால் இவர் போயிட்டாருன்னா இன்னொருத்தர் வர போகிறாரு. அடுத்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அவர் பதவி விலக போகிறாரு. அடுத்து இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அடுத்த வரால் பதவி விலக போகிறாரு. இதுக்கு தீர்வாகாது. இப்போ கூட எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா நிதிஷ்குமார் வந்துட்டு முன்னாடி இருந்த மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட் அவர் கையில் வரணும்னு சொல்லி கேட்டிருந்தா சொல்லப்பட்டுச்சு. ஒருவேளை நிதிஷ்குமாரோட கட்சியை சேர்ந்த யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இப்போ இருந்தாலுமே இதே குரல் தான் வந்திருக்கும். ஒருத்தர் பதவி விலகிறதுனால ஒரு பிரச்சனை தீர்ந்துடாது. ஸோ பதவி விலகுறதுன்றது ஒரு தீர்வு கிடையாது. அவரே அங்கேயே இருந்து தாம் பண்ண மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டான ரூட்டில் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஊழல் நடக்கிற இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா வச்சு கரெக்டான ட்ராக்ல போவாங்கன்னு சொல்லி நம்புவோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க விகடன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஜிசியால் கேட்டகரி 1 அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம். உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9940058263 மற்றும் 9789822251.